சீமான் அவர்களுக்கு வந்து கள அரசியல் அவ்வளவா தெரியலங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். காரியமான அவங்க பேட்டி கொடுத்தாங்க. ஆமா. நானும் வந்து அத அட்டைப்படமா தான் பார்த்தேன். இன்னும் வந்து உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் படிக்கல. படிக்காம நம்ம வந்து எதையும் சொல்லிற வேண்டாம். ஆனா அந்த அட்டைப்படத்துல உள்ள அந்த ஒரு வார்த்தைய வச்சு பார்க்கும்போது, கள அரசியல் புரிஞ்சனால தான் கட்டமைப்ப வலுப்படுத்த வேண்டி அண்ணன் வந்து உண்மையிலே சொல்றேன். எனக்கெல்லாம் காலையில 10 மணிக்கு சில நாள் சனி, ஞாயிறு தான் பிள்ளைங்களுக்கு லீவு. அந்த சனி, ஞாயிறு 10 மணி வரைக்கும் சில நேரம் தூங்குவோம். அந்த 10 மணிக்கு எழும்புறதுக்கே அவ்வளோ சோம்பேறித்தனமா இருக்கும். புரியுது இல்லையா? எழுமணுமா இன்னும் கொஞ்சம் தூங்கலாமேன்னு இருக்கும்போது ஒரு மனுஷன் தன்னுடைய வயதை பார்க்காம தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காம தனக்கு இவ்வளவு எதிரான விஷயங்கள் இருக்குங்கிறத கூட யோசிக்காம தமிழகம் முழுவதும் 3வது சுற்றுறாரு. எதுக்காகனா அரசியல் கட்டமைப்பு கள அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணன் ஒரு ஆளு தான் 3வது சுற்று என்ன செய்யறாரு, கள அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னு அதை வந்து தொய்வு இல்லாம கொண்டு போகணும்னு தானே போய் நிக்கிறாருங்க. இன்னைக்கு வந்து பிஏக்களையும் கார்பரேட்டுகளையும் விட்டு பேட்டி சொல்லி கொடுங்க, பேசுங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு போற கட்சிகளுக்கு மத்தியில அண்ணனே இறங்கி நின்று செய்யறாருங்க. அந்த தலைவன் இறங்கி நின்று செய்யற வேலை எல்லாம் அண்ணனால மட்டும்தான் முடியும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச எந்த தலைவராவது இப்படி அடிமட்டம் இறங்கி நீங்க சுற்றுப்பயணம் போய் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியல. நான் 46 வயசு ஆகுது. ஒரு 20 25 30 வருஷமா அரசியலை கவனிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி கீழே இறங்கி போய் கள அரசியலை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற ஆளு கிடையாது. மக்கள் ஏத்துக்காத வழி வேணா அண்ணனுக்கு இருந்து அதுல ஒரு தொய்வு இருந்திருக்குமே தவிர கள அரசியல் புரிஞ்சுதான் அண்ணன் செயல்படுறாங்க. குறிப்பிட்ட ஜாதியை தான் வந்து உறவு முறை வச்சு பயனாளர் மாமான்றாரு. அப்படி பாத்தீங்கன்னா எல்லா ஒரே ஜாதியா? ஒரு மாமா சித்தப்பான்னு கூப்பிட்ட எல்லாரும் ஒரே ஜாதியா? எல்லாரும் அண்ணனை சார்ந்த ஜாதியா? அப்படியும் கிடையாது. எல்லாரும் வேற வேற ஜாதி. அவர் இயக்குனரா இருக்கும் போதே இல்ல இந்த பெரியாரிய கொள்கையை எடுத்து சுமந்துட்டு போகும் போதே அதுக்கப்புறமா அரசியல் களம் காணும் போதே யார் யாரோட உறவாடிட்டு இருந்தாங்களோ அவர் துண்டிக்கல. அதான் நீங்க பார்க்கணும். இப்போ வந்து பொதுவா பாத்தீங்கன்னா அரசியல் எதிரின்னு ஆயிட்டாங்கன்னா, நானே என்ன தனி மனித இதுல பாத்தீங்கன்னா திமுகனா எனக்கு பிடிக்காது, வெறுப்புனா அந்த திமுக சார்ந்தவங்களும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பேசி பழகி இருந்தா கூட ஒதுங்கி போகணும்னு தான் நினைப்பேன். ஆனா அண்ணன்ட்ட ஒரு சிறந்த பண்பாடு என்னன்னா, நம்ம ஏற்கனவே ஒண்ணு மண்ணா பழகி இருக்கோம். ஏற்கனவே மாமா மச்சான் சித்தப்பான்னு தான் நம்ம கூப்பிட்டு பழகி இருக்கோம். அந்த ஆட்களை வந்து நாம அப்படிதான் அதை இதுக்காக அரசியலுக்காக அவங்கள வந்து நாம நம்முடைய பண்பாட்டை மறக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக உங்க வீட்டுல உங்க அம்மா தனியா இருக்கும்போது செயினை அறுத்துட்டு போன திருடனை பார்த்து நீங்க மாமான்னு கூப்பிடுவீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் இலைய குப்பையை உங்ககிட்ட போடுவான். நம்ம நிலத்துல ஒரு காம்பவுண்டை கூட என்ன செஞ்சிருப்பான், எடுத்திருப்பான். ஆனாலும் சண்டை போட்டாலும் ஒரு மாசம் கழிச்சு நாம ஒரு முன்னாடி நண்பனா இருந்தோமேன்னு என்ன செய்வோம், ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போவோம். கல்யாணம் காது குத்துனா என்ன செய்வோம், போய் நிற்போம். அவன் நமக்கு நிறைய வேலைகள் பார்த்துருப்பான், ஆனாலும் செய்வான். அதே ஒரு திருடன் முன்ன பின்ன தெரியாதவன் வந்து நம்ம வீட்டுல வந்து திருடிட்டு போயிட்டான், அவனை எதிர்பார்க்கும்போது காலரை பிடிச்சி கேட்போமா, இல்ல மன்னிச்சு கடந்து கூட போயிடுவோம். ஆனா மாமா மச்சான்னு கூப்பிடுவோமா? அதே மாதிரிதான் இந்த திருட்டு திமுகவையும் திருட்டு பாஜகவையும் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் வேண்டிய குலாவ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா குலநாசம் செய்யறவங்க இவங்க. குலநாசவாதிகள்கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயுமே அவர் பழகுறவங்கள்ட்ட பழகிட்டு தான் இருக்கு. எத்தனையோ திமுக புள்ளிகள் அவருடைய சொந்த பந்தங்கள் RSSல இருந்தாலும் சரிதான், ஏதோ இருந்தாலும் அவர் பழகுன பழக்கத்தை என்னைக்குமே விட்டதில்லை அப்படிங்கிறத மட்டும்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அரசியல் களம் வேற உறவு முறை வேறங்கிறத இது பண்ண. அதுக்காக எல்லாரையும் கொஞ்சணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிடித்தம் இருக்கும். எனக்கு பிடிச்சவங்கள நான் மாமான்னு கூப்பிடுவேன், எனக்கு பிடிக்காதவங்க மாமாவாகவே இருந்தாலும் கண்டுக்காம போவேன். ஒரு தனி மனிதனோட சின்ன உணர்ச்சிகளை கூட நீங்க எல்லாத்துக்கும் போட்டு கோத்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நாம சொல்றதுக்கெல்லாம் ஒரு தலைவன் ஆடிட்டு இருக்கவும் முடியாது. நான் சொல்ல போனா கேள்வி கேட்கல. ஏன்னா நான் அந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள நுழையும் போதே தெளிவாயிட்டு தான் நான் உள்ள போனேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கிறிஸ்தவ நெறிமுறைகளை கடைபிடிச்சு வாழ்ந்தாலும் அரசியலை ரொம்ப நாட்டம் இல்லாதவங்க தான் இந்த கிறிஸ்தவங்க என்னை பொறுத்த வரைக்கும்.
அப்படி பார்க்கும்போது எனக்கான கேள்விகள் எல்லாம் அண்ணனுடைய காணொளிகள் பார்த்து பார்த்து தெளிவடைஞ்சு நான் உள்ள போனனால நான் இன்னைக்கு கேள்வியே கேட்கல. அண்ணன் வந்து ஒரு ஆதங்கமா ஒண்ணு கேட்டிருந்தாரு. எப்படின்னா, காலங்காலமா கிறிஸ்தவர்கள் வந்து திமுக, அதிமுகவுக்கே மாத்தி மாத்தி ஓட்டு போடுறீங்க. அவங்க அவ்வளோ ஊழல் அராஜகம் பண்ணாலும் நீங்க ஓட்டு போடுறீங்களே, கேட்டா என்ன சொல்றீங்க? உங்க வேதாகமத்துல கைன்னு ஒண்ணு வந்து அரசாளுது, அப்புறம் சூரியன் வந்து அரசாளுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதனால நாங்க இதை தான் அடையாளமா நினைச்சிட்டு போடுறோம் அப்படின்னு சொல்றீங்களே, எனக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு வேத வசனத்தை தான் இப்போ எடுத்து சொன்னேன். என்னன்னா, அண்ணனுக்கு ஆதரவாகவும் வேத வசனம் இருக்குது. அண்ணன் இப்ப பெற்றிருக்கக்கூடிய சின்னம், விவசாய சின்னம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆதரவாகவும் கிறிஸ்தவ பைபிள்ல வசனம் இருக்குங்கிறத கோடிட்டு காட்டினேன். பிரசங்கி 4:14 என்ன ஒரு வசனம் வரும்னா, அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. அடுத்த லைன் அடுத்து சொல்றேன். இப்ப முதல் லைன் வந்து அண்ணனுக்கு மிகவும் பொருந்தி இருக்கும். ஏன்னா இந்த வசனம் ஏற்கனவே நிறைய தடவை நான் வாசிச்சது உண்டு. ஆனா அது என் தலையில வந்து உரைச்ச நிமிடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த அந்த பாலியல் வன்கொடுமை நடந்த விஷயமா நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம் வள்ளுவர் கோட்டத்துல. ஆர்ப்பாட்டம் முடிவு பண்ணியிருந்தது. அப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நாங்க தான் இதை வந்து நடவடிக்கை எடுத்துட்டோமே, அப்புறம் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு கனிமொழி அம்மையார் அவர்கள் கூட கேட்டிருந்தாங்க. காலையில நான் வழக்கம் போல வேதாகம் வாசிச்சு புறப்படும் போது, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு புறப்படும் போது என் கண்ணுல வந்து இந்த வசனம் படுது. எப்படின்னா, நான் வந்து அதை பைபிள் அந்த வேதாகமத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்குள்ள தோணுது, இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க, கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் கைது பண்ணி ஒரு சமூக கூடத்துல தான் அடைக்க போறாங்கன்னு மனசுல ஒரு தோணுனனால நான் என்ன பண்ணேன்னா, அதை நினைச்சுக்கிட்டே பைபிள் வசனத்தை திறக்கும் போது என் கண்ணில் பட்ட அந்த வசனம் என்னன்னா இதுதான். திரும்பவும் சொல்றேன், அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு அப்படின்னு. அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா, வழி வழியா ராஜாங்க பெரிய பெரிய ஆட்கள் தான் அரசாளுவாங்கன்னு கிடையாது. சிறைச்சாலைக்கு சென்ற எளிய மகனும் என்ன செய்யலாம், ஒரு நாள் அரசாளலாம் அப்படிங்கிற மாதிரி அதோட. அப்போ எனக்கு உடனே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னது அண்ணன் தான். ஏன்னா மக்கள் நலனுக்காக, மக்கள் விரோத சட்டங்களுக்காக, மக்கள் விரோத ஒவ்வொரு காரியங்களுக்காக அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக 4 பெரிய கட்சிகளையும் எதிர்த்து எதிர்த்து பேசி, மக்களுக்காக பேசி கிட்டத்தட்ட இப்ப 300 கிட்ட வழக்கு போகும்னு சொல்றாங்க. அண்ணன் மேல வழக்கு போய் 4-5 முறை சிறையில் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அப்போ சிறைச்சாலையில இருந்து வந்துதான் கடும் கோபமாகி அமைப்பா இருந்த நாம் தமிழரை கட்சியாவே மாத்துறாரு. அப்ப எனக்கு அதோட அதை பொருத்தி பார்க்க தோணுச்சு. அப்ப எனக்கு அன்றைய தினம் அந்த வேத வசனம் கண்ணில் பட்டனால அதை வந்து ஒரு அடையாளமா நான் எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு அதே மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்த விடலை இந்த திமுக அரசு. கைது பண்ணி மண்டபத்துல கொண்டு அடைச்சப்ப மைக் இல்ல. ஆனா நான் அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல பேச வேண்டிய ஆள்ல நானும் ஒருத்தி. ஆர்ப்பாட்டம் நடக்காதனால அண்ணன் என்ன சொன்னாங்க, இதையே நம்ம பேசும் களமா மாத்திடுவோம், பேசுங்கும் போது முதல்ல நான் பேசினேன். பேசும்போது இந்த வசனத்தை சொல்லிதான் முடிச்சேன். அன்னைக்கு அது மைக் இல்லாதனால அந்த அளவுக்கு அது போய் சேரலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இங்கே கிறிஸ்தவர்கள் அமைப்பு மூலமா கிறிஸ்தவர்களை தெளிவுபடுத்தும் விதமா அமைஞ்ச இந்த இடத்துல இதை சொல்லணும்னு தோணுச்சு. அதனால நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கேள்வியும் கிடையாது. ஆதரவா தான் நான் நிக்க முடியும் அப்படிங்கிறத எப்படி ஆமா, அது ஏற்கனவே அன்னை கடிந்து பேசியிருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒரு இதுல வந்து என்ன செய்வேன்னு தெரியாதுங்கிற மாதிரி செருப்ப கூட இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணனுக்கே அதை சொல்லும் போது கோவம் வரும். நீங்க ஏன் உங்களுக்குள்ள குறுக்கிக்கிறீங்க, நீங்க சிறுபான்மை கிடையாது, சிறுபான்மை அதுக்கு நிறைய இளையராஜா அவர்கள் வீட்டை வந்து அவர் அடையாளமா சொல்றதுன்ட்டு நிறைய சொல்லிட்டே இருந்தாரு. அவரு கேட்கிற கேள்விதான், மதத்தின் அடிப்படையில நாங்க சிறுபான்மைனா நீங்க ஆளுகின்ற தெலுங்கு மக்களாகி நீங்க தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா அப்படிங்கிற கேள்வி வைப்பாரு. இதெல்லாம் புரிஞ்சுதான் அந்த கட்சியில வந்திருக்கும். அதனால என்ன ஒரு கிறிஸ்தவ மகளா எனக்கு இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ணன் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் பொதுவானவராதான் தன்னுடைய ஆட்சி அமைப்பாருங்கிறதுல நான் உறுதியா நம்புறேன். கண்டிப்பா பாதுகாப்பு கிடையாது. இன்னும் எத்தனை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கன, எத்தனையோ அந்த துண்டு பிரச்சாரம் கொடுக்கறவங்கள RSS மக்கள் வந்து நிப்பாட்டி நாமம் வச்சு விட்டுருக்காங்க, பெண்களை வந்து கேவலமா பேசி ஓட விட்டுருக்காங்க, எத்தனையோ பேரை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. அதெல்லாம் திமுக அரசு கேட்டுதா?
நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி மதத்தை யார் வேணாலும் பரப்பலாம், அது வந்து குற்றமாகாது, அதை வந்து யாரும் தடுக்கக்கூடாது. அப்போ இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலையே, அப்ப இந்த தைரியத்தை அந்த ஆர்எஸ்எஸ் வளர்க்கறது இப்ப யாரு வந்து யாரை வளர்க்குறாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிறிஸ்தவர்களுக்கு அவங்க பாதுகாப்பெல்லாம் கொடுக்கல, அவங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி நம்முடைய பாதுகாப்புல அவங்க ஒரு பயங்கரமான சொர்க்க வாழ்க்கை வாழ்வாங்க. நடக்க தேர்தல் சமயத்துல இந்த வீடியோக்கள்லாம் அந்த வீடியோக்கள்லாம் பரப்புறாங்க. ஆமா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே காணொளியை பார்த்து அண்ணனை வந்து வெறுத்தது உண்டு. எப்படின்னா, அப்போ வந்து இவரு அறியப்பட்ட ஒரு தலைவரா எனக்கு தெரியல. நான் ஒரு காணொளி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து கடலெல்லாம் உப்பா படைச்சிருக்காரு ஏன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாரு. அப்போ நான் நினைச்சேன், ஏன் இவர் வந்து இப்படி நீ அரசியல் பண்ணுங்க, ஆனா ஏன் கடவுளை இழுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிறிஸ்தவரா எனக்கு கோவம் வந்தது. அப்போ எனக்கு வந்து அது கொஞ்சம் அவர் பேசுனது எல்லாரையும் போல இந்திய கிறிஸ்தவர்கள் நினைக்கிற மாதிரி நான் கொஞ்சம் இவர் மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லாம தான் இருந்தேன். பிறகு ஒரு 4 வருஷம் அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்து என்ன செய்யறேன்னா, இவருடைய காணொளிகளை யூடியூப்ல இறஞ்சி கிடக்குது, உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். இவர் என்னதான் பேசுறாரு பாப்பமேன்னு பார்க்கும்போது, அதே காணொளியில நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, அவர் இந்து ராமரையும் கிண்டல் அடிச்சிருப்பாரு, முஸ்லீம் அல்லாஹ்வரையும் கிண்டல் அடிச்சிருப்பாரு, எல்லாருமே எல்லா இறைவன்ட்டையும் ஒரே கொஸ்டின் கேட்பாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தா நீ எப்படி இறைவன் ஆக முடியுங்கிற அந்த கான்டெஸ்ட்ல வந்திருப்பாரு. அதனால நான் இறைவன் வேண்டாம், கடவுளை மறுக்கிறேன். இவ்வளவு இப்ப கூட நீங்க நிறைய கடவுள் மறுப்பாளர்கள் ஏன் கடவுளை மறுக்கிறீங்கன்னா அவங்க சொல்ற வார்த்தை, இவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடக்குது, சின்ன சிறுசுகன் பார்க்காம பிச்சு பிச்சு போடுறாங்க, போருங்கிற முறையில அது ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது, ஊழல் நடக்குது, லஞ்சம் நடக்குது, கொலை நடக்குது, இவ்வளத்தையும் பார்த்துட்டு இருக்க கடவுள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய கடவுள் மறுப்பாளர்கள் சொல்றாங்க. அந்த அந்த நூலில் தான் அன்னைக்கு நின்று அந்த பார்வையில் அது அவர் சொன்னது. அதனால அவர் கிறிஸ்தவத்தை மட்டும் சொல்லலை, எல்லா இறைவனையுமே கிண்டலா பேசியிருக்காரு. அதை இன்னைக்கு தெளிவா சொன்னாரு. அன்னைக்கு நான் கடவுள் மறுப்பாளரா இருந்தேன். அரசியல் லாபம் தான், இவங்க எப்பவுமே தேர்தல் அரசியல் தானே. ஏன்னா கிறிஸ்தவ வாக்குகள் இவங்களுக்கு லம்பா கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப இவர் வந்து கிறிஸ்தவர்கள் பக்கம் நிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. கிறிஸ்தவர் இல்ல, இவர் எல்லா மதத்துக்குமான தலைவருங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவர் யாருக்காகவும் தனித்து நின்ன மாதிரி இந்துக்களுக்காகவும் நிற்பாரு, முஸ்லிம்களுக்காகவும் நிக்கிறாரு, கிறிஸ்தவங்களுக்காகவும் நிக்கிறாரு. இப்போ மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பொது தலைவனா வாராரு. இது நமக்கு அரசியல் ஓட்டுகளை பாதிக்கும். எல்லா மதத்தவர்களும் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்முடைய ராஜ்யம் அடிபட்டு போயிருங்கிற அந்த ஒற்றை காரணம் உங்களுக்கு புரியுது. அதனால அதை பரப்பிக்கிட்டே இருக்காங்க.